Welcome back to our channel Kritika Energy Essence. So SGT appointment exam TNTET பேப்பர் 1ல தகுதி பெற்று அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு எழுதி காத்திருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் நம்மளோட சேனல்ல வந்து கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, ஆடெண்டம் வருமா, இதை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு சின்ன ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம டிஎன்டெட் பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து இப்போ பேப்பர் 2 நடந்து யூஜிடிஆர்பிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பேப்பர் 1 அதுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. டென்டேட்டிவ் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் டிஆர்பி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்க யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், எஸ்ஜிடிஆர் இருக்கட்டும், எழுத போகிற பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுத போறவங்களுக்கான எல்லா கைடன்ஸுமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா தகவல்களும் நம்மளோட சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி டிஎன்டெட் 2024க்கான உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ண, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கும்போது வேகன்சி இன்க்ரீஸ் இதை பொறுத்த வரைக்கும் 2013 எழுதின உடனே வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்கு போயாச்சு. நானும் அதுல ஒரு ஆள்னு சொல்லலாம். 2013 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 11 வருஷமா எக்ஸாம் வந்து நடத்தப்படலை. டெட்டு வந்து நடத்தப்பட்டுச்சு, ஆனால் அதுல இருந்து போஸ்டிங் அதிகமா போடல. 2013 14 போட்டாங்க, ஆனா ஃபுல்லா கிடைக்கல. ஸோ 2013 இருந்து 24 வரைக்கும் உள்ள அந்த 11 வருஷத்திற்கான இடைநிலை ஆசிரியர்களுக்கான வேகன்சி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த அத்தனையும் ஒரே நேரத்துல ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ப முடியாட்டியும் கூட நமக்கு தேவையான அளவுக்கு குறைந்தபட்சம் போன தடவை நமக்கு தெரியும், இதற்கு முன்னாடி வந்த ஆனுவல் பிளானர்ல 6000 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்டேட் கொடுத்திருந்தாங்க 2023 ஆனுவல் பிளானர்ல. ஸோ அந்த 6000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ நமக்கு 3000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு ஆடெண்டம் இப்ப யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் 3A 3B அப்படின்னு 3 ஆடெண்டம் வந்தது. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் இன்க்ரீஸ் வந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். 1792 இருந்து 3192 வரைக்கும் ஆகியிருக்கு. ஸோ அதுவுமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கிறோம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தொடக்க கல்வி அப்படிங்கும்போது இன்னும் அதிகமான போஸ்டிங் இன்க்ரீஸா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ அதை உடனே ஆடெண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வரைக்குமே ஆடெண்டம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வேற ஒர்க்ல இருக்காங்க. இப்போ ஆடெண்டம் ரிலீஸ் பண்றதுக்கான அர்ஜென்சி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, நீங்க நிறைய பேர் இந்த டிஆர்பிக்கு மெயில் அனுப்புறது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் அவங்களோட விஷயம். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரூஃப் ஒரு டென்டேட்டிவ் கீ வரும்போது அந்த ஃபைனல் கீ எப்படி வரணும் அப்படிங்கறது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ரொம்ப ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதுக்காக நீங்க எழுதுற கொஸ்டினோட ஆன்சரோட ப்ரூஃப் 3 விஷயம் தான். கொஸ்டினோட ஆன்சரோட ப்ரூஃப் இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மார்க் எதுவும் லாஸ் ஆயிடாம, ஏன்னா 1 மார்க்கால 0.5 மார்க்கால வேலையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க எழுதின கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் உள்ள ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது டென்டேட்டிவ் கீ வர்றதுக்கு முன்னாடி, வந்ததுக்கு அப்புறம் கரெக்டான முறையில கரெக்டான அப்ஜெக்ஷனை வந்து அதுல வந்து ஃபைல் பண்ணிருங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கும் போது ஃபைனல் ஆன்சர் கீயே கரெக்டான வகையில வந்து நம்ம எழுதின எந்த மார்க்கும் மிஸ் ஆயிடாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதற்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே எந்த சேஞ்சஸும் இருக்காது, அதுக்கும் கொடுப்பாங்க சேலஞ்ச் பண்றதுக்கு. ஸோ நமக்கு இப்போ ஒரே ஒரு வேலை என்ன, நம்ம என்ன கொஸ்டின் எழுதியிருக்கோம், என்ன ஆன்சர், அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கணும். கொஸ்டினுக்கான ஆன்சர்
ஆன்சருக்கான ப்ரூஃப் அதுக்கான பேஜ் நம்பர்ஸை கிளியர் கட்டா வச்சுக்கோங்க. அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. ஸோ அதுக்கு அந்த பர்பஸ்க்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இங்கிலீஷ் ஆன்சர்ஸா இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸ் ஆன்சர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நமக்கு இதுல கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணி குரூப்ல சேர்ந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ வேகன்சி 100% இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் பண்ணணும். ஆனா இன்க்ரீஸ் பண்றதுக்கான நேரம் இது இல்லை, அதுதான் நான் சொல்றது. ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை தெளிவா சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான இப்ப செய்ய வேண்டிய வேலைக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. பி காம், ஸ்டே ரிலாக்ஸ், அதுதான் சொல்லுவோம். ஸோ அந்த குரூப்லயுமே நிறைய டிஸ்கஷன் நிறைய இது போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை உங்களுக்கான ஆன்சர், அதுக்கான ப்ரூஃப், அதை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆத்தென்டிசிட்டியோட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. யாரும் சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.